பிக் பாஸ் சீசன் 9 பாத்தீங்கன்னா சூப்பராவே போயிட்டு இருக்கு. டபுள் எவிக்ஷன் நடந்ததா ஒரு தகவலுமே இருந்திருக்கு. ஆதிரை மட்டும் தான் எவிக்ட் ஆனதா நினைச்சோம். ஆனா இன்னொரு பெர்சனையும் பாத்தீங்கன்னா எவிக்ட் பண்ணதா ஒரு தகவலுமே வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் கலைச்சு போட்டுட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கமெண்ட்லயே கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி, திவாகரு இந்த லூசுத்தனமா பண்ணிட்டு, ஒரு மாரி ஏதோ கொண்டு போயிட்டு ஒரு 2, 3 பேத்த தவிர பார்த்தீங்கன்னா, எவனுமே கன்டென்ட் குடுக்கவே மாட்றானுங்க. எவிக்ஷன் ஆகணும்னு நெனச்சா பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் தான் எவிக்ட் பண்ணணும். ஆதிரை பண்ணா லூட்டி கிடையாது. இங்கிட்டு அரோரா, இங்கிட்டு துஷார்ல ஆரம்பிச்சு அப்படியே லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்குன்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து 18+ வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. இது ஒரு ஃபேமிலி எல்லாம் கூடலாம் முன்னாடி பிக் பாஸே ஃபேமிலியா பார்க்க முடியல. அது வேற விஷயம். இருந்தாலுமே அப்படி ஒரு காஜ்ல அப்படி ஒரு 18+ வந்து தான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த வாரம் வந்து எவிக்ஷன் வந்தோனே எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வாரம் வைல்ட் கார்டு வேற வருது. டபுள் எவிக்ஷன் இல்ல. ஒரு 3, 4 பேரையாச்சும் தூக்கி விடுங்க. வைல்ட் கார்ட் ஆச்சு கொஞ்சம் தரமான பிளேயர்ஸ் இறக்குங்க அப்படின்ற மாரி தான் கண்டஸ்டன்ட் இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வைல்ட் கார்டும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒஸ்ட்டா தான் ஆட்கள இறக்கியிருக்காங்க. காத்து கருப்பு கலை மாரியும், இன்னும் ஒரு 2, 3 பேர்லாம் சொல்றாய்ங்க. நீங்க வரும்போது நாளைக்கே பார்த்துக்க அதாவது இன்னைக்கே பார்த்துக்கங்க வைல்ட் கார்டு என்ட்ரி. என்னைய பொறுத்தவரைக்கும் அது ஒண்ணும் சொல்ற மாரி இல்ல. இப்ப நம்மளுக்கு என்ன இது சொல்றாங்க அப்டின்னா, ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எவிக்ட் பண்ணிட்டாங்க. அது ஓகே அப்டின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அரோராவும் கலையரசனும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து எவிக்ஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்களும் எவிக்ட் ஆவாங்க அப்டின்ற மாரி வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்டின்ற மாரி ஒரு தகவலுமே வருது. கடைசி நேரத்துல வந்து ட்விஸ்ட் எடுத்து மாத்துறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்டின்ற மாரி ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு. என்ன வேணா நடக்கலாம். என்ன சர்ப்ரைஸ் வேணா நடக்கலாம். இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்டின்னா, இந்த டைம் வந்து 2 வயல்ட் கார்டு இருக்கும். ஏன்னா, இந்த ரொம்ப சீக்கிரமா இந்த டைம் வந்து வயல்ட் கார்டா இறக்குறாங்க. போட்டி வேற மாரி போயிட்டு இருக்கு. கன்டென்ட் வந்து கன்டென்ட் நெறைய குடுக்குறாய்ங்க. ஆனா, அது வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாத மாரி இருக்கு. அதனால வந்து வயல்ட் கார்ட இறக்கிட்டு, இன்னொரு வயல்ட் கார்ட வைப்போம் அப்டின்னு சொல்லிட்டு பிளானிங்கும் போயிட்டு இருக்கதாவும் ஒரு தகவலுமே வருது. லிட்டரலி விஜய் சேதுபதி வந்து இது கடந்த வாரங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்ப இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை வந்து ரொம்ப சூப்பராவே பண்ணாருன்ற மாரி சொல்லப்படுது. நல்லா தான் பண்றாரு. இன்னும் கொஞ்சம் பூசி மொழுவாம கமருதீன், சும்மா இருங்க கமருதீன் சொல்லாம, போன தடவ ஆரவ் அ ராணுவுக்கு பண்ணார்ல, நோஸ் கட் பண்ணிட்டே இருந்தார்ல, அதே மாரி தான் கமருதீனுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் விஜய், பார்வதி பாத்தீங்கன்னா, பேசிட்டும் வம்பிழுக்குறாங்க. கழுத்தெல்லாம் இது பண்றாங்க. இங்க ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன். நீ இது பண்ண அப்படின்னா, எனக்கு என்ன மரியாதை? அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வேணா வந்து ரோஸ்ட் பண்றியா? அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கலாம். இப்ப மத்த லாங்குவேஜ்லலாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது. அப்படி சூடான சுளுக்கெடுத்துருவேன்ற மாரி பண்றாங்க. ஆனா விஜய் சேதுபதிய பொறுத்தளவு, இவர்ட்ட பேசி எல்லாம் உங்க அக்கறைக்கு தாம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூசி மொழுவிட்டு இருக்காரு. என்னைய பொறுத்தவரைக்கும் ஆதிரையோட சேர்ந்து வெளியில யார் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.